Dear 11th standard students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா exercise 8.4ல sum number 5 given பாருங்க. Find the area of the parallelogram whose two adjacent sides are determined by the vectors I cap plus 2j cap plus 3k cap and 3i cap minus 2j cap plus k cap. அதாவது parallelogram ஓட ஏரியாவை கண்டுபிடிக்கணுமா, அந்த இதில் பேரலோகிராமோட ரெண்டு அட்ஜசன்ட் சைடை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த ரெண்டு வெக்டார்ஸை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாமா. இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா இதோட ஏரியாவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ஏரியா ஆஃப் த பேரலோகிராம்னா என்னன்னா ஃபார்முலா இதுதான், மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். சரிங்களா? ஸோ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னா ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக கண்டுபிடிக்கிற கிராஸ் ப்ராடக்ட் தான். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம், ஐ கேப் ஜே கேப் கே கேப்பா. ஏவோட ஏ வெக்டாரில் இருக்கக்கூடிய ஐயோட கோஎஃபிஷியன்ட், ஜேவோடது கேவோடது எழுதுவோமா. எகெயின் பி வெக்டாரில் இருக்கக்கூடிய ஐயோடது ஜேவோடது கேவோடது எழுதுவோமா. அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். இதை கண்டுபிடிச்சி முடிச்சுட்டு இதுக்கு வர்ற ஆன்சருக்கு மாடுலஸ் எடுத்தீங்கன்னா அதுதான் ஏரியா ஆஃப் த பேரலோகிராம். சரிங்களா? கொஸ்டின்ல ஏரியா ஆஃப் பேரலோகிராம்னு இருந்தால் நீங்கள் கண்ணை மூடிட்டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னு போட்டுடலாம். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க, ஐ எடுத்துக்கிட்டோமா. ஐ எடுக்கும்போது என்ன சொல்லியிருக்கோம், ஐயோட காலத்தையும் ரோவை ஸ்கிப் பண்ணிடணுமா. அப்போ 2 into 1 மைனஸ் 3 into 2 இங்கே மைனஸ் இருக்கிறனால -2 into 3. நெக்ஸ்ட் மைனஸ் ஜே இன்ட்டு, அப்போ இந்த காலம் இந்த ரோ விட்டுறணுமா. ஸோ 1 into 1 3 into 3 மைனஸ், ஓகே, ப்ளஸ் கே இன்ட்டு இந்த காலம் இந்த ரோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. 1 into -2 மைனஸ் 3 into 2. சரிங்களா? 3 2s are 6 நமக்கு கிடைக்கும். இப்போ 2 into 1 2, 2 3s are 6, minus into minus plus, so 2 plus 6 minus j vector into 1 into 1 1, 3 3s are 9, so 1 minus 9 plus k cap into 1 into 2 2 plus into minus minus 3 2s are 6, இங்கே minus already இருக்கு. ஸோ இப்போ இதில் சேம் சைனை ஆட் பண்ணிக்கோங்க, டிஃப்ரெண்ட் சைனை சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டு சேம் சைனா. ஸோ 2 plus 6 8 ஐ கேப்பா. நெக்ஸ்ட்டு 1 minus 9 ரெண்டு டிஃப்ரெண்ட் சைன் சப்ராக்ட் பண்ணணும், பண்ணிங்கன்னா உங்களுக்கு -8 கிடைக்கும். ஸோ இங்கே இருக்கிற மைனஸும் இங்கே இருக்கிற மைனஸும் சேர்ந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ 8 ஜே கேப். நெக்ஸ்ட்டு 2 6 are 12. இது ரெண்டும் சேம் சைன், ஸோ ஆட் பண்ணுறோம். பட் இங்கே என்ன சைன் இருக்கோ அதை தான் கீப் ஆன் பண்ணணும். ஸோ 2 6 2 plus 6 8, பட் ரெண்டு மைனஸ்ன்றனால -8, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். ஸோ 8 ஐ கேப் ப்ளஸ் 8 ஜே கேப் மைனஸ் 8 கே கேப். இங்கே சிலர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா ரெண்டு சேம் சைன் ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் சிம்பிள் போட்டுருவீங்க. மறந்து கூட அப்படி போடக்கூடாது. எப்போவுமே ரெண்டு சேம் சைனை ஆட் பண்ணிவிட்டு அங்கே என்ன சைன் இருக்கோ அதுதான் போடணும். சரிங்களா? இப்போ இதுக்கு நீங்கள் என்ன கண்டுபிடிக்க வேண்டியதுதான் அப்படின்னா மேக்னிடியூடு கண்டுபிடிக்கணும். மேக்னிடியூடு எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஐ கேப்போட கோஎஃபிஷியன்ட்டோட ஸ்கொயர், ஜே கேப்போட கோஎஃபிஷியன்ட்டோட ஸ்கொயர், கே கேப்போட கோஎஃபிஷியன்ட்டோட ஸ்கொயர், மூணையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க வேண்டியதான். ஸோ 8 square plus 8 square plus minus 8 square. 8 square 64 again 8 square 64 again 8 square 64 இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 192. சரிங்களா? இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 64 into 3ன்னு எழுதலாமா. 64 எதோட ஸ்கொயர் ரூட்டு, எதோட ஸ்கொயர், 8ஓட ஸ்கொயரா. ஸோ 64க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 8 கிடைக்குமா. ஸோ 8 root 3. therefore area of the parallelogram is equal to 8 root 3 ஸ்கொயர் யூனிட்ஸ். இந்த ஸ்கொயர் யூனிட்ஸ் கண்டிப்பாக எழுதணும், ஏன்னா ஏரியான்னு கேட்டிருக்கிறனால கண்டிப்பாக நீங்கள் இதை எழுதியே ஆகணும். சரிங்களா? ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்கிற ரெண்டு வெக்டாருக்கு கிராஸ் ப்ராடக்ட் போட்டு அதுக்கு மேக்னிடியூடு கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் உங்களோட ஏரியா ஆஃப் த parallelogram. Thank you students.